ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியும் இந்த கிங்டம் டு பீப்புள் ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே ராபர்ட்டுக்கும் எனக்கு கிடைத்த பெரிய வாக்கியம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அவர்களை மறுபடியும் மகிழ்படிக்க கர்த்தர் நமக்கு இந்த நாளை தந்தபடியாக நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நம்ம மத்தியிலே அந்த ப்ரோக்ராம்ல கலந்து கொள்ளும்படிக்கு வந்திருக்கிற அண்ணன் எங்களுக்கு ராபர்ட்டுக்கு எனக்கு ரொம்ப விசேஷமானவர். Dear man of God, whom we love and respect, it is a great joy and privilege to have Brother Patrick Joshua. For us, he is Patrick Anand. Thank you so much, Anand, for coming for our program. And we would like to begin with a question, Anand. கர்த்தரை அறிந்து கொண்டது எந்த வயதுல? 14 வயதுல. 14 வயதுல. அது எப்படி உங்களுக்கு, you're from a Christian background, எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? குடும்பத்தில் நாங்கள் ரொம்ப ஆவிக்குரிய புத்தி உள்ள குடும்பம். அதனால என் வாழ்க்கையில் ஒரு மாயமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அப்படி எல்லாரும் என்னை ரொம்ப நல்ல பையன் சொல்லுவாங்க. எனக்கு தான் தெரியும், நான் செய்கிற சொல்ல போய் கோபம் எரிச்சிருது. ஊருக்கு டேனியல் ஜோடன் வந்தாங்க. கன்வென்ஷனாக அப்படின்னு வந்தாரு. நான் பாவிங்களை இருந்தேன். 3 நாள் இந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஜோபன் எல்லா சின்ன வயசுல செய்த பாவத்தை அறிக்கையிட்டு ஜோபன் பாவத்தை மனுஷங்க நிச்சயத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு லட்சுமி வாழ்க்கையை பார்த்தேன். ஆனா நீங்க வாலிபனா இருக்கும் போதே உங்களுக்கு ஊழிய பாரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க வாலிபனா இருக்கும் போதே நீங்க ஆண்டவருக்காக பல காரியத்தை செஞ்சீங்க. ஒரு சில காரியத்தை குறித்து நீங்க சொல்ல முடியுமா? ஊழியத்தின் பாரம். ஹைஸ்கூல்ல இருக்கும்போது நீங்க பல ஹைஸ்கூல் கூப்பிடுவாங்க, என்ன சொல்லிருக்காங்க அவங்க சாட்சி சொல்லி அநேக வாலிபர்களை ஆண்டுட்டு. அப்புறம் கன்வென்ஷன் கூட்டங்களை போய் பங்கு வச்சு கவுன்சிலிங் டைம்ல வாய்ஸோட உட்காந்து அவரோட பேசி ஆண்டுட்டு. அதுக்கப்புறம் இந்த நண்பர்களுடைய கூட்டங்களுக்கு போயிருக்கு. கூட்டங்களான அதிகமாக தொட்டார், தேசத்தின் பார்த்து கொடுத்தார். அந்த ஏக்கத்தை சேர்ந்து பொருளாதார அப்படியே இந்த வாழ்க்கை விழித்து பார்த்துட்டே போயிடுச்சு. நீங்க கொஞ்ச நாள் உலக வேலையில இருந்ததுக்கு பிறகுதான் எஃப்எம்பில நீங்க ஃபுல் டைமா ஜாயின் பண்ணீங்கன்னு. அப்போ அந்த வேலையை விட்டுட்டு எஃப்எம்பில ஜாயின் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க 3 பேர் இருந்தாங்க. அப்போ அது ஒரு அந்த சேஞ்ச் இருந்திருக்கும்ல, அந்த லைஃப் ஸ்டைல் டு திஸ் லைஃப் ஸ்டைல். அது எப்படி as a family நீங்க கோப் பண்ணீங்க? அது ஒரு அதாவது நல்ல வசதியான வாழ்க்கை இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம் ஒரு சுச்சுவேஷன் போகிறது ஒரு கடினமான காரியம் தான். அந்த விசுவாசத்தில் குடும்பமாக எங்களை அர்ப்பணிச்சிருந்தோம். நான் இந்த மாதிரி 4 பிள்ளைகளும் வீட்டுக்காக அர்ப்பணிச்சு குறைஞ்ச வருமானத்தில் நிறைவோட வாழ்றதுக்கு ஒரு விசுவாச வாழ்க்கை கொடுத்தாரு. ஒன்றும் இல்லாட்டாலும் சந்தோஷமாக அவர்கள் நம்பி வாழ்றதுக்கு கொடுத்தாரு. பிள்ளைகளுக்கு அதே ஒரு கொடுத்தாரு. சிறுவதில் அவங்களும் ஆண்டு ஏற்று வந்துட்டாங்க. குடும்ப ஜபத்தில் தான் எல்லா தேவையும் சொல்லி அப்புறம் எல்லாத்தையும் சந்திச்சு ஆசிரிச்சார். கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை, நிறைய கஷ்டங்கள் நடத்தி ஆசிரிச்சார். ஆனா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்க அப்படி ஜெபிச்சு ஆண்டுகிட்ட பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம், ஃபேமிலியா பிள்ளைங்க எல்லாம் வேற அப்படி ஜெபிக்க பழகி இருக்காங்க, அது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்க சொல்ல முடியுமா? நாங்கள் குடும்பமாக ஒரு மலைக்கு போயிருந்தோம் ஊழியத்துக்காக. ஒரு 5 நாள் இருந்துச்சு. வீடு திரும்பும்போது கையில் காசு இல்லை. அன்றைக்கு ஒரு நாள் ஃபாஸ்ட் பண்ணிட்டோம் குடும்பத்துக்கு தேவைகளுக்காக, தேசத்துக்காக. கடைசியில் எனக்கு ரொம்ப ஒரு மன உடைய வந்துச்சு. பணம் இல்லாமல் எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுச்சு. அழுது ஜோங்கிட்டே இருந்தேன், யாருக்கும் தெரியாது. முடிச்சுட்டு வெளியே வரும்போது போஸ்ட்மேன் வந்தார். அது ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. பேட்ரிக் ஜாஷ்வா நீ தான் சொல்லி அதை வச்சு 58 வருடத்துக்கு வருது. அதை வச்சு வீட்டுக்கு வச்சார். ஆனா நீங்க ஊழியத்துக்கு எவ்வளவு நாள் ஆயிருப்பானே?
அப்ராக்சிமேட்டா? 1978 முன்னேற ஒழித்து வந்தேன். 70 வரைக்கும் ஒழித்து. So many decades நீங்க you've been in the ministry. So ஜெனரல் செக்ரட்டரியா நீங்க FMPBல எத்தனை வருஷம் இருந்தீங்கன்னு? 22 வருஷம். ஓகே, 22 years. இப்போ என்ன ஊழியத்துல இருக்கீங்கன்னு? இப்போ ஜப ஒழித்து இருக்கிறேன். தேசிய ஜப ஒழிப்பு சொல்லி ஒரு இயக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுல ஃபெசிலிட்டேட்டரா இருக்கேன். ஓகே ஓகே. அது என்ன விஷனோட நீங்க ஆரம்பிச்சீங்க? அந்த உங்களுக்கு உள்ளத்துல என்ன பேசி நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு? தேசம் முழுவதுலயும் ஏராளமான ஆத்மாக்கள் அந்த ஆண்டவர் அறியாம நரகத்திலே சொல்றது பார்க்கும்போது மனசுல பெரிய பாரம் இருந்துச்சு. ஒரு சங்கம் ஒரு சபை மட்டும் நாட்டை சந்திக்க முடியாது. எல்லா சபையிலும் சேர்ந்து கிறிஸ்து சரீரமா பாடியோ கிரைஸ்டான் பார்க்கும்போது தான் பதிலளிப்பாரு ஆசிரியப்பா நாட்டுன்னு சொல்லி நாட்டுக்கு அப்படிதான் கற்றுக்கிறாரு. அதனால இப்போ எல்லா வட்டங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் மாநிலத்துக்கு போய் எல்லா கிறிஸ்டியன்ஸையும் இப்போ டினாமினேஷன் வேலை கூட்டி ஜபம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அநேகர் அதில் ஈடுபட்டு ஜபம் பண்ணுறாங்க. ஜபம் எல்லா ஸ்டேட்லையும் கொஞ்சமாக போயிட்டே வருது. நார்மலானே இப்போ எல்லா கிறிஸ்டியன் ஹோம்ஸ் ஊழியக்காரன் மத்தியில ஜபங்கள் உண்டு. டிவோஷனல் பிரேயர் அப்படின்னு இருக்கு. ஆண்ட்ரூ மரேன்ற ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, அது வந்து சர்வே பண்ணி பார்க்கணும்னா ஒரு 10 minutes to 15 minutesக்குள்ள மோஸ்ட் பிரேயர்ஸ் will get over சொன்னாரு. இந்த கைண்ட் ஆஃப் ஜெபம் நீங்க you feel it will not affect the nation in terms of bringing God's blessing or bringing the kingdom தானே? நீங்க சொல்ற ஜெபத்துக்கும் இந்த மாதிரி டிவோஷனல் பிரேயருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? குடும்ப ஜபத்தை எடுத்துட்டீங்கனாலே ஒரு பாட்டு, ஒரு வேத வாசிப்பு, ஜபான் முடிக்காம எல்லாருக்கும் விருப்பப்படி நல்ல பாட்டுகள்லாம் பாடி கிருஷ்ணன் வர வரைக்கும் உற்சாகமா ஆராதி கொஞ்சம் வேதத்தை வாசித்த வசனத்தை எடுத்து கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ண, அப்புறம் குடும்பத்தை வீடுக்காக ஜபம் பண்ணிட்டு தேசத்துக்காக ஜபம் மாசத்துக்கா ஒரு பாசிங் பிரேயர், ஒரு டைம் மிஸ் பண்ணி ஒரு 6 hours ஜபம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்லா வர்ஷிப் பண்ணுவோம். அப்புறம் தேங்க்ஸ் கிவிங் ஃபார் வாட் தி லார்ட் ஹஸ் டன் ஃபார் தி ஹோல் மந்த். அப்புறம் பாவரிக்கை செய்வோம். 6 பேரும் பாவத்தை அறிக்கைவோம். அப்புறம் பட்டணத்துக்காக, தேசத்துக்காக, திருச்சபைக்காக ஜபம் பண்ணிட்டு கடைசியில் இதுக்காக ஜபம். ஒவ்வொரு ரவுண்ட் வந்து முடிக்கிறதுக்கே 6 hours ஆகிடும். அது எங்களுக்கு ரொம்ப ஆசிரமமாக இருந்துச்சு. தேவைகள், கஷ்டங்கள், பிரச்சனை மத்தியில் கத்திரிக்கு அதிகமாக காத்து கொண்டாங்க. மொழித்து சரி ஓகே சார். இது ஒரு ஃபேமிலி மாடல். ஒரு இன்ஸ்டியூஷன் மாடல் எடுத்துக்கிட்டா, ஒரு டிவோஷன் மந்த்லி ஒரு ஃபாஸ்டிங் பீரியட் முடிச்சிட்டா, அந்த ஊழியம் முழுவதுமாக ஜபம் உதவி செய்யறதுனால வேகமானதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா ஊழியத்துக்கும் சாதாரண தடைகள் இருக்கு. இந்த தடைகளை தான் மேற்கொள்வதற்கு ஒரு தடையாக எழுதி வச்சு அதில் உபவாசித்து ஒரு முழு நாள் உபவாசம் பண்ணி போராடி ஜெபித்து மேற்கொள்ள அது ஆசிரமம். அது இல்லைன்னா ரொட்டீன் ஆகிடும். எந்த ஒரு ஊழியத்திலையும் ஜெபம் வளர்ந்துட்டே போனதான் அந்த ஊழியம் ஆசைப்படுவோம். இதுதான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணும். என்னுடைய பாரம் வந்து எல்லா ஊழியமாக வந்து செய்யணும். வளர்கின்ற பசுத்த வாழ்க்கை, வளர்கின்ற ஜெப வாழ்க்கை செய்யறது என்னுடைய ஆசை. செய்யும்போது கத்த நிச்சயமாக ஆசை. ஒரு தடைன்னு சொல்லிக்கிறானே, அது என்ன தடைங்கிறீங்க? சில தடைகளுக்காக நம்ம எதிர்த்து ஜோம் பண்றோங்கிறது அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமானே? ஊழியத்தில் எப்படியும் சாத்தானுக்கும் வேறுபடுமான போராட்டம் இருக்கு. பொதுவா மத சம்பந்தமான தடைகள், சமுதாய தடைகள், கலாச்சார தடைகள், ஒரு கெட்ட பழக்கம் 4 மேஜர் ஏரியாஸ்ல தான் தடைகள் வரும். இதை தெளிவா ஒவ்வொரு ஊழியத்துக்கு இருக்கிற குறிப்பிட்ட தடைகளை என்னென்ன மத சம்பந்தமான தடை இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அப்புறம் என்ன சமுதாய தடைகள், ஏன் ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறது சமுதாயத்தில் கண்டுபிடிக்கும். அப்புறம் கலாச்சார தடைகள், கல்ச்சரலி தே நாட் வாண்ட் ஆகிடுச்சு. ஏன் அப்படி சொல்றாங்க அதுக்கு தெளிவாக எழுதி அதை குறிப்பிடணும். அப்புறம் கெட்ட பழக்கம், குடி, அப்புறம் அநேக தீய
பிடி சூரியட்டு இதில் பிடி பிடிச்சிட்டாங்கன்னா எஸ்வேட் பண்ண முடியும். அதெல்லாம் எழுதி வச்சு ஒரு புக்காக போட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஜோம்னா ஒரு தடையாக நீக்கி அவங்க ஆண்டு பண்ணுவாங்க. அது தடைகள். ஆனா பர்சனல் ப்ரேயர் லைஃப்ல நம்ம வாழ்க்கையில சில ஹிண்ட்ரன்சஸ் வரலான்னு அது ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? வேண்டது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள். பாவத்துல வெற்றி வருவது மட்டுமல்ல, ஒரு வளர்கின்ற பசுத்த வாழ்க்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜபத்துக்கு தடை வராது. பாவத்துல விழுந்து மீட்டு இருந்தா குற்றணர்வு இருக்கிறதுனால ஒரு பதில் இல்லாம வருது. You do not have a conscience, it's not affecting your mind. குற்றணர்வு இல்லாத ஒரு பசுத்தமான ஒரு மனசாட்சி இருந்துச்சுன்னா அந்த மக்கள் ஜெபம் பண்ணும்போது கத்துப்பாரு. அது வசனம் இருக்கு, வாசித்து 3:21 பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் நம்மை குற்றவாளியிலிருந்து தீர்க்காதிருந்தால் நாம் தேவனத்தில் தைரியம் கொண்டிருந்து கற்பனை நாம் கை கொண்டு வரும்போது பிரியமாக செய்ய அப்படின்னா வேண்டிக் கொள்வது எதுவோ அதை வரவே நாம் பெற்றுக்கொள்கிறோம். குற்ற மனசாட்சி இல்லாமல் இருந்து அவர் கீழ்ப்படிஞ்சு அவர் பிரியமாக செய்யும் போது நம்ம கேட்கதான் இருக்குங்க. இது ஒரு முக்கியமான தகவல். ரெண்டாவது உலக பிரகாரமான சிந்தை, உலக ஸ்நேகம் தேர்தலான பகை. நம்முடைய இருதயம் உலகத்துக்கு நேராக இருந்து தேவனுக்கு நேராக இல்லைன்னா கர்த்தருடைய ஜெபத்தை காட்ட முடியும். அது எப்பவுமே ஒரு சுயத்தை தான் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். அதை நம்ம விட்டுட்டு ஆண்டுட்டு வரும்போது தான் கர்த்தர் நம்ம நம்பி நம்ம கேட்டுதான் தர. மூன்றாவது, மற்றவங்களை மன்னிக்கலைன்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டாங்க. அதாவது இன்னொரு முக்கியமானது இருக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்யலைன்னா நம்ம சத்தத்தை கேட்க மாட்டாங்க. நீதிமொழிகள் 20:11 ஏழையின் கூப்பிடுவதற்கு தன் செவி அடைத்துக் கொள்வதன் தான் சத்தமிட்டு கூடும்போது கேட்க விட மாட்டான். 20:11 ஏழை அவன் கூடும்போது நமக்கு காதடிச்சுட்டா நம்ம கூடும்போது அவர் கேட்க மாட்டார். அப்புறம் பிஸி லைஃப்ல நம்ம டைமை பிளான் பண்ணி வைக்கலன்னா ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா 4 நாள் போயிடும். அதில் டிசிப்ளின்டா இருந்ததுதான் ஜெபம் பண்ண முடியும். குடும்பத்துல கணவன் மனைவி வரதுல ரொம்ப ஐக்கியமா இருக்கிறத ஜெபம் பண்ண முடியும். இப்படி அநேக தடைகள் இருக்கு. எல்லா தடைகளும் மேற்கொள்ளணும். ஒரு பர்சனல் மாடல் ஃபார் பிரேயர் நானே, வாட் வில் பி an ஐடியல் மாடல் நீங்க சஜஸ்ட் பண்றது ஃபார் பர்சனல் டிவோஷன்? ஜெபத்துல ஒரு 6 காம்பனன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வர்ஷிப். நல்லா ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி பயபக்தியோட reverential fear, if you worship and worship God, you will see the presence of God coming into your soul. அது தொடர்ந்து you must thank the Lord for what he has done. Sincere thank him. So worship and thanksgiving make you closer to God. God's presence will come. அப்புறம் confession of the known, unknown sins அவருடைய அறிக்கைக்கு பாவம் பிடிச்சது மறுபடியும் உறுதி வச்சுட்டா. அப்புறம் அதே சமயத்துல பாவத்தில் விழாதபடிக்கு பசுத்த வாழ்க்கை வருந்தி கேட்கும்போது ஆண்டு நிச்சயமா ஜெபத்தை கேட்டு பசுத்தமா இருப்பார். அதுக்கப்புறம் interceding for the people in your own community, in your own house, your own institution, colleagues, அவங்களுடைய சிட்டிக்காக, ஸ்டேட்டுக்காக, தேசத்துக்காக ஜெபம். கடைசியாக உங்களுக்காக ஜெபம். You have to pray for your own needs. கடவுளுடைய ஜெபத்தில் அப்படிதான் இருக்கு. விடாம பசுத்தப்படுவதாகனா ஆராதனை முடிஞ்ச உடனே you should not ask our own things. Let your kingdom come. Let your kingdom come in every heart and household of people in our country. அப்புறம் let your will be done as is done in heaven. அப்புறம் தான் அதனோட ஆகாரம். கடைசி நம்ம கருத்து கேட்டால் மகிழ்ச்சியோடு பதிலளிப்பார். 6வது கொஞ்ச நேரம் அமைதியாக ஒரு 5 நிமிஷம் எதுவும் பேசாம அமைதியா இருக்குன்னா அவர் நம்மளோட பேசுவார். சில சமயம் ஒன்றும் பேச மாட்டாரு. பிரசங்க இருக்கிறதே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படி நமக்கு நல்லா இருக்காம ஒரு 1/2 மணி நேரம் பழகிட்டு 1 hour ஆக்கி 2 hours ஆக்கி நல்லா பண்ணிட்டு இருக்கலாம்.
ஜெபிக்க ஜெபிக்க ஜெபம் ஒரு பேரிடமா மாறிடும். ஒரு ஜெபம்னா முடியாது. சந்தோஷமா ஏன்னா இப்போ நீங்க இது வந்து ஒரு பர்சனல் மாடலா சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க போகிற இடங்கள்ல வந்து நீங்க மக்களை கூட்டி நமக்கு நீங்க சொன்னது போல ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வரும் தடைகளை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு அந்த ஜெபத்தை எப்படி நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்கன்னு? இதே தான் பேசிக் காம்பனன்ஸ். எஸ், 12 hours fasting நடத்துறோம். Morning 9 to 9. 1 hour worship, 1 hour thanksgiving. ஒரு 1.5 மணி நேரம் பாவரிக்கும். நம்மளுடைய பர்சனல் sins of the church, sins of the nation. ஒன்றுனா சொல்லி நம்ம தாழ்த்து அவர் நல்ல வல்லமையாக வந்துடுவார். Then you pray for an anointing of the spirit of prayer. எல்லாருக்குள்ளேயும் நல்லா அது ஜெபாவை ஊற்றப்படுறதுக்காக வருந்தி தெரியும். அப்போ ஒரு அற்புதத்துக்கு நான் நடத்தினேன் எல்லாரையும். நீ சாயங்காலம் 9 வரைக்கும் நான் இங்கேயே இருந்து ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய பார்த்து தரித்திருக்கிற அற்புதத்தை ஜெபிக்க வச்சுட்டு அதுக்கான பலனை நல்லா படிச்சுட்டு எங்களுக்காக another time of worship. எனக்கு ப்ரே ஃபார் த சர்ச் ஆஃப் தி ரிவர் சபைகளுக்காக ஜெபம். அப்புறம் இந்த பட்டணத்துக்காக, மாவட்டத்துக்காக, தேசத்துக்காக ஜெபிட்டு கடைசி வாரம் ஜெபிட்டா. ஆனா இப்ப இந்த மாதிரி நீங்க ப்ரே பண்ணி ஒரு டீமா நீங்க சேர்ந்து ப்ரே பண்றீங்க. அதுல ஏதாவது ஒரு தேசத்தை குறித்து ஏதாவது ஒண்ணு ப்ரே பண்ணதுல ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர், நீங்க அது ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? எத்தனையோ ஆண்டவர் செஞ்சிருப்பாரு, பட் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் 4 செவருக்கு நடுவில் ஜெபிக்கிறத கர்த்தர் கேட்டு சில காரியங்களை அவர் செய்யும் போது இட் இஸ் அ வெரி அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைன்னு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் which you prayed regarding the nation, ஏதாவது ஒரு பாராண்டு உங்களுக்கு கொடுத்திருப்பார், ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுமா? குறிப்பா வட இந்தியாவில் உள்ள ஜெபங்கள்ல எதிர்ப்புகளுக்காக ஜெபம், எதிர்ப்புல கத்தர் வந்து நின்று கொடுக்கிறது, எதிர்ப்புல மக்கள் சாதிச்சு சூழ்நிலையை மாற்றி விடுறாங்க. அது ஒரு 17 நாள் ஜெபம்ல பிறகு அதை கண்டுபிடிச்சோம். அப்புறம் நம்ம ஸ்டேட்டுக்காக இங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறமே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஜெபம் வளருது, அநேக சுவிசுக தடைகள் நீங்குது. சில சபைகளில் மக்கள் தானாகவே வந்து ஆண்டோடு ஏற்றுவது சேரலாம். 100-200 ஒரு பாஸ்டர் வந்து 25 புது சபையில் உருவாக்கிட்டார். இன்னொரு பாஸ்டர் 6 சபையில் உருவாக்கிட்டார். ஒவ்வொருத்தையும் நிறைய சாட்சிகள், ஒரு பிரேக் த்ரூ உண்டாயிருந்தது. சப்ளிகேஷன், இன்டர்செஷன் இதோட டிஃபரன்ஸ் என்ன? சப்ளிகேஷன் வந்து விண்ணப்பம். அப்புறம் நீங்க சொன்னீங்க இன்டர்செஷன். இன்டர்செஷன் வந்து மன்றாடுறது. ஓகே. விண்ணப்பிக்கிறதுக்கு அநேக சொந்த கசினிகள், அதெல்லாம் அன்னால போல சொல்லி 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 ஜெபம் பண்ணணும். மன்றாடி ஜெபம் பண்றதுக்கு அநேக தடைகள், தேவராஜ்யம் விரிவடைக்கிற தடைகளை போராடி கட்டி ஜெபம் பண்ணணும். ஜெபத்துல 7 விதமான லெவல்ஸ், வழிகள். முதலாவது கேட்குதல், 2வது தேடுதல், 3வது தட்டுதல், 4வது உபவாச ஜெபம், 5வது தேவன் தர பாரத்தை வச்சு ஜெபம். அவரே பாரம், ஹோலி ஸ்பிரிட் give us the burden. He prompted us to pray for language. அப்புறம் திஸ் இன்டர்செஷன் இருக்கு. சாத்தான தடையெல்லாம் கட்டி ஜெபம். அது 6வது, 5வது, 6வது, 7வது வந்து ரெஸ்லிங் ப்ரேயர். இந்த யாக்கோபு ஜெபம் மாதிரி போராடி தருமறைக்கும் கேட்டுப்பாரு. அந்த மன்றாட்டு ஜெபத்துல அநேக காரியங்கள் இருக்கு. முதலாவது நமக்காக இல்லாம மற்றவர்களுக்காக மன்றாடுறது. அந்த எண்ணம் வரும். நம்முடைய சுய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாத்தையும் சிலர் அரைஞ்சிட்டு மற்றவர்களுக்காக போராடி ஜெபம் மேற்கொள்ள. 2வது பதில் கிடைக்கும் வரைக்கும் போராடி நின்று ஜெபிக்கணும். 3வது எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் தேசத்துல ஜெபத்தில் தரித்திருக்கு. அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுற டைம் 1 hour 2 hours.
மன்றாட்டு ஜபத்தோட ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் வச்சிட்டீங்கன்னா அவர் வந்து அழகாக நடத்துவார். கடைசியில தலை வரைக்கும் போராடி ஜெபிக்கணும். அதான் மன்றாட்டு ஜபம். ஆனா இப்போ வந்து எனக்கு இருக்கிற தேவைகளை குறித்து எனக்கு தெரியும், அதை நான் வந்து ஜெபிச்சிடலாம். இப்போ ஒரு மன்றாட்டு ஜெபம்னா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்துக்கு குறிப்புகள் எப்படி கிடைக்கும்னு, இப்போ வந்து நியூஸ் பேப்பர் படிக்கும் போது ஒரு சில குறிப்புகள் கிடைக்குது, இல்லைன்னா நம்ம இன்டர்நெட்ல யாராவது நியூஸ் குரூப்ல இருந்து யாராவது அனுப்புனாங்கன்னா கிடைக்குது, இல்லைன்னா ஏதாவது பத்திரிகை மேகசின்ல இருந்து நம்ம எடுத்து கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம். பட் அப்படி ஒரு பத்திரிகையில வந்து கம்பைல் பண்ணி கொடுத்தாங்கன்னா then that's something. பட் நீங்க எப்படி சஜஸ்ட் பண்றீங்க? how do you get the details to pray for? இப்ப நம்ம காலத்துல மன்றாட்டு ஜபத்துக்கு நிறைய புத்தகங்கள் வந்துச்சு. அந்த prayer points. இந்தியா எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா prayer points. அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டு அதுக்கு தனித்தனியா புக் இருக்கு. புக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பார்த்து உட்காந்தீங்கன்னா தேசத்தை பற்றி வாரங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். புறான் ஜெபம்கிட்டே இருக்கும். குறிப்பா தேசத்தை பற்றி எடுத்தீங்கன்னா அந்நிய வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கு, அப்புறம் உபச்சாரம், லஞ்சம், அதுக்கப்புறம் குடிப்பழக்கம், ட்ரக் அடிக்ஷன். குடிப்பழக்கத்துக்கு 6 கோடி பேர் இருக்காங்க, ட்ரக் அடிக்ஷன் 24 கோடி பேர் இருக்காங்க. 30 crores ஜஸ்ட் கோயிங். அப்புறம் குரு வணக்கம், 20 lakhs குருஸ் இருக்காங்க, 30 lakhs followers இருக்காங்க. When you think of all these things, you feel so much burden. Accelerates, mass media pollution, casteism. Casteism is prevalent across the whole nation. இதெல்லாம் major sins. இது போக concerns of the nations, children issue, women issue. அப்புறம் நாட்டில் இருக்கிற அநேக தீய பழக்க வழக்குகள், இப்போ லேட்டஸ்டாக இருக்கிற அநேக கொலைகள், தற்கொலைகள், பாலியல் பலாத்காரங்கள், இது கூடிக்கிட்டே போகுது. There is no end for red points. So you need to ஜெபிக்க hours, days together on it. Only the willingness to yield yourself to stay at the last feet of prayer. Yes. உங்களை எப்படி இப்போ நீங்க ஆண்டவர் ஏதாவது ஸ்பெசிபிக் டைம்ல உங்களை எழுப்பி ஜெபம் பண்ண வைக்கிறாரா? லைக் யூ ஹேவ் டு பி ரெடி அட் எனி டைம். எப்படி and how did you develop that kind of hearing, and listening to God? And அவர் ப்ராம்ப்ட் பண்ணி ப்ரே பண்ணாதான் they say that அந்த obedience and honor பண்ணி சில காரியங்களை செய்யறாரு. எப்படி ஒரு 1 hour அவரோட நெருங்கி பேசி அன்பு ஸ்தோத்திரத்துக்கு ஜெபம் 1 hour ஆகும். ஆராதனை செலுத்துதல், அவரோட பேசி அன்பு கொடுத்து இது 1 hour ஆகும். அது பேட்டர்ன். அதுக்கப்புறம் ப்ரேயர் பாயிண்ட்ஸ். பட் ஆனா இப்போ do you have சில டைம்ல இந்த இத்தனை மணிக்கு என்ன ஆண்டவர் எழுப்பினார் அப்படி அந்த மாதிரி வேற சாக்ரிஃபைஸ் ஸ்லீப் ஆல்சோ இல்லைன்னு, அது எப்படி அந்த மாதிரி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டானு? ராத்திரி இப்போ எல்லாம் முடிச்ச பிறகு start praying. And there's no end to that. When God permits, I lie down. 2-3 hours, 4 hours to bed. After you wake up. Again I run into the morning devotion. அப்படிதான். அப்போ பிசிக்கலி எப்படி உங்களுக்கு டயர்டா தோணாது? ஒரு 2-3 hours தூங்கினாலே 20 hours தூங்குற மாதிரி ஆயிடும். Okay, the Lord blesses the sleep. அது எல்லாரும் கொடுப்பாரு. இப்போ கர்த்தருடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வதானே நிறைய இடத்துல அந்த ஒரு கொஸ்டின் will always be there. How do I find the will of God? ஆண்டவர் என்னோட எப்படி பேசுவார்? When you pray for a thing, you have to keep yourself open for God's will. You should not push your will. It will be difficult for God to talk to you when you hold on to your will to be done. அப்புறம் ஆன்சர்ல you give an inspiration of the Holy Spirit regarding a particular answer. அதை வச்சுக்கிட்டு ஜெபம்ட்டிலே இருந்தீங்கன்னா
You confirm it through the word of God. If you still pray, God's time is there. There's a sovereign time for God to fulfill what you're asking. அது circumstantial you bring it to pass, or somebody else will bring it. அது மாதிரி இல்லைன்னா குரூப்ல வந்து நீங்க சொல்லி ஜெபம், they'll all pray for you. Somebody will say do this. Group guidance-ஐயும் இந்த வேதவசதி நீங்க கைட் பண்ணி சரியா வந்துச்சுன்னா you can feel that God is speaking to you. That is, உங்களுக்கு ஆண்டோட பேசினான்னா அந்த கன்ஃபர்மேஷன் குரூப்லயே வரணும்ங்கறீங்க. வரலாம். வரலாம். Okay. Group also God will talk. A man of God also will come and talk to you. Our dreamல கூட கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. Various forms he does. I think you have the joy of seeing a lot of people pray. இப்போ இந்த நேஷனல் பிரேயர் நெட்வொர்க் மூலமாக what kind of network is present and what's the kind of ministry that the national prayer network? எவ்வளவு வருஷம் ஆச்சு இது தொடங்கி? போது ஆரம்பிச்சு 11 years ஆச்சு. 11 years. We have formed national prayer network units in different places. தமிழ்நாடுல நிறைய இருக்காங்க. ஒரு districtலயும் there are coordinators organizing prayer for their own city and their own district. They have developed their own prayer book. Recently we have planned to have 12 hours of fasting in all the taluks, 24 hours of fasting in all the districts. So Tamil Nadu is developing very fast. And in this ministry of encouraging people to pray and see great things from God, how does the National Prayer Network deal with this mobilization of prayer? Okay. We encourage during our meetings all the participants to pray regularly in their life. At least starting from 30 minutes of prayer to 1 hour and 2.5 hours daily. Because 1/10 of daily time belongs to God. So every Christian must pray at least 2.5 hours. 2 hours and 40 minutes. 1 hour worship, thanksgiving and prayer. Then another 1 hour praying for the city and the nation. Then another 1 hour for concerns and the church revival. So it's easy to handle 2.5 hours. Okay. Unless you are personally a prayer warrior, praying person, you cannot join the common group and pray. Yes. Then we encourage the mass when they come for prayer. Tell them, we ask them to conduct 12 hours of fasting in every church once in a month. And in every taluk once in a month, 12 hours. Every district 24 hours a month. Then make prayer connected to be prayed all the days of the year. 24 hours fasting, all the 365 days, praying for the city and the nation. Because we need to pray until God answers. If you see the parable of the friend, the man coming in the middle of the night asking for 3 loaves to the friend, for a friend who came hungry to his place. அவர் சொல்கிறான், நான் தூங்கிட்டேன், பிள்ளைலாம் படுத்தாங்க, தொந்தரவு பண்ணார். இவன் விடலை, கடைசி நண்பனுக்காக கொடுக்கல, தொந்தரவு தாங்காமல் கொடுக்குறான். கிடைக்கும் வரைக்கும் தொந்தரவு தாங்காமல் நம்ம தொந்தரவு பண்ணி அவன்கிட்ட வாங்கணும். That's what God loves. It's a mystery why God says like that. That's how God wants us to have a closer fellowship and establish a love relationship with us, making us ask and ask until we receive. இப்படிதான் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணுறோம். அப்போ என்னன்னா, ஆண்டவர் நான் வருந்தி கேட்டா கொடுப்பாருன்னு எதையும் கேட்க முடியாது. That is, we have to learn to ask according to His will, which He has revealed in His word. It is His heart that people should know Him, His love, and enter into a personal relationship. It is His heart that we should become more holy. It is His heart that we become intercessors. So, anybody, when we begin to ask, ஏன்னா அநேக முறை நிறைய டெஸ்டிமனிஸ் எல்லாம் எனக்கு ஆண்டவர் வீடை கட்டி கொடுத்தாரு, என் கடனை அடைச்சாரு, we hear that kind of testimonies. But இந்த kind of testimonies அந்த என்னை ஆண்டவர் பயன்படுத்தி ஒருத்தருக்கு அவரை பற்றி சொல்ல எனக்கு உதவி செய்தார். என்னுடைய பர்சனல் லைஃப்ல எனக்கு இருந்த சில பாவங்கள் ஆண்டவர் அதில் என்னை விடுவித்தார்.
it's a continual process. And ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து it is a till we die we are called to learn and to keep growing. இல்லைன்னா இப்போ சர்ச்சை பத்தி you were saying revival in church. How would revival come in the churches? Has the Lord told you anything regarding revival in the churches? எப்படி சர்ச்சுக்குள்ள எழுப்புதல் வரும்? நம்ம தேசத்துக்கு எழுப்புதல் வரும்னு ஜெபம் பண்றோம். பட் சபைக்குள்ள எழுப்புதல் வரணும்னா சபையில வந்து எழுப்புதல் இல்லாம தேசத்துல எழுப்புதல் வராது. அந்த எபேசியர் 3:10 சபையின் மூலமாகத்தான் தேவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துறேன்னு சொல்றாரு. இப்போ சபை இன்றைக்கு எழுப்புதல் அடையாம உலகப்பிராரமா இருக்கு. அதனால சபையினுடைய பாவங்கள் எல்லாம் ஒன்றொன்னா சொல்லி நம்ம தாழ்த்தி அவன்கிட்ட அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கும் போது தான் கர்த்தர் விடுதலை செய்வார். சொல்லாத வழிகளை விடணும். 2 7 என் நாம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்படின்னு சொல்றாரு. இது செய்யாம தேசம் திருச்சியாம வராது. அதனால தான் சபை எழுப்புக்காக ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ண வேண்டியது. அதில் ஒவ்வொரு சபைக்காக சொல்லி ஜெபம்னா ஒரு பட்டணத்தில் கிட்டத்தட்ட 3000-4000 சபைகள் இருக்கு. ஒரு பெரிய ஒரு ஜெப வாரம் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் பதிலளிப்பார். அப்போ அப்படி நீங்க குரூப்பா ஒரு சபையோட பேரை சொல்லி ஜெபம் பண்றீங்க? ஆமாம். ஓகே, ஸோ அண்ணன் நீங்கள் நிறைய உங்கள் பாரங்களை குறித்து நீங்கள் பேசுனீங்க. அண்ட் ஜெபம் எப்படி இன்னும் பெருகணும்ட்டு கற்றுக் கொடுத்தீங்க. உங்கள் இருதயத்தில் சபைக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் இந்த கேட்கிற அன்பான மக்களுக்கு நீங்கள் சொல்வதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்கா? என்னுடைய வாழ்க்கையில் முடி வந்த பாதையில் நான் கற்றுக்கொண்டது, வாழ்க்கை வந்து ஒரு வேகமாக ஓடி முடிகிற ஒரு வாழ்க்கை. ஒரு ஆரம்பம் இருக்குது, அப்புறம் ஒரு வளர்ச்சி இருக்குது, ஒரு முதிர்ச்சி இருக்குது, அப்புறம் முடிஞ்சு போகுது. எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தான். பூமியில் பார்க்கறதெல்லாம் அது வந்து நிரந்தரம் கிடையாது, அது அநித்தியம். நம்ம காணாதான் நிச்சயம், பரலோகம் தான் நிச்சயம். அதனால் இந்த பூமியில் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் தேவனோட குறிப்பாக இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பு கொண்டு பாவத்தில் அறிக்கையிட்டு அவர் சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பிரியமாக நம்ம பிள்ளையாக வாழ்ந்து அவருக்கு சித்தமாக செய்யும்போது பரலோகத்தில் பெரிய பலன் அடையலாம். இதுதான் நான் சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், ரிக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் அண்ணே. இந்த காலத்தில் எவ்வளோ வித்தியாசமான காரியங்களை குறித்து கேட்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தேவனும் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை முதலிடமாக வைத்து அதை பின்பற்ற சொல்றீங்க. நிச்சயமாக மற்ற காரியத்தெல்லாம் தேவன் கூட கொடுத்துருவாரு. இந்த நிரந்தரமா இல்லாத ஒரு வாழ்க்கையில அதை மையமாக வைக்காம ஆண்டவரையும் மையமாக வைத்து ஓட சொல்லி நீங்க சொல்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். We thank Patrick Anand for having come and participated in this Kingdom People program. கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஜெபத்தை குறித்து எத்தனையோ காரியங்களை சொல்லி கொடுத்துருப்பாரு இந்த நாளில். The most important ministry which Jesus did. It is every other ministry is built on that ministry. So at this time we'd like to, if you want to continue to contact National Prayer Network Ministries, you may do so. I'll just like to read out the address to you. National Prayer Network Ministries, number 12 G. Murugesan Nagar, 1st Street, Villivakkam, Chennai 49. Apro, the number is 044-2617-3287. I'll repeat it again, 044-2617-3287. அவங்கள நீங்கள் இமெயிலில் காண்டாக்ட் பண்ணணுன்னா nationalprayernet@gmail.com. We believe that this program has been a blessing to you. Allow all that has been spoken to you, that you would continue to meditate on it, and that you will see that God only moves in answer to prayer. ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்னு சங்கீதம் 65:2 சொல்லியிருக்கிறது. God bless you. Till we see you again for the next episode, may the Lord make you a blessing to many. God bless you. Thank you, Anand, so much for coming.
And God bless the ministry. Thank you. And may He do great and mighty things on it. Yes, true. We have a great God. Thank you so much. Anand. Kingdom people, ask your Father to mold and bake you as He wills. Kingdom people, you are pilgrims, for this world is not where you belong. Kingdom people, just remember the Lord is coming again. Kingdom people, it's just a